எந்த இடத்துக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கால் மிதித்தாரோ, எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில், எந்த வழியாய் கர்த்தர் கடந்து போனாரோ அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். தேவன் போன நோக்கத்தை கர்த்தர் போன அந்த இடத்திற்கு போனார். அந்த இடத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பட்டணம் விட்டு அவர் திரும்பி வருவார், அந்த தேசம் விட்டு திரும்பி வருவார். தெய்வம் ஒரு ரோட்டுக்கு போனால் நம்ம தெரிந்து கொள்ளணும், இந்த வழியாய் கர்த்தர் போவதற்கு ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரியத்தை என் ஆண்டவருக்கு செய்ய தேவன் சித்தமாயிருக்கிறார். இல்லை என்றால் அந்த ரோட்டு வழியாக கர்த்தர் வர மாட்டார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியில் நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லா ரோட்டுகளை பிளாக் பண்ணி உங்க குடும்பத்திற்கு நேராக அவர்கள் புதிய வழியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உனக்குள்ளாக கர்த்தர் நடந்து வருவார். உன் வீட்டுக்கு கர்த்தர் வருவார். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் வருவார். நீ எந்த இடத்துல நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, எந்த இடத்துல நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாரோ, எந்த இடத்துல நீ பலவீனமாயிருக்கிறாரோ அந்த இடத்தை தேடி எந்த கர்த்தர்